ஒரு கிராமத்துல சோனம்னு பேர் கொண்ட ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில சுண்டல் வித்துட்டு இருந்தா. வாங்க, சுட சுட சுண்டல் சாப்பிடுங்க. சுட சுட சுண்டல், நல்ல காரமான சுண்டல் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இதுல அற்புதமான மசாலாவை போட்டிருக்கேன். இத சாப்பிடுறவங்க மனசு குளிரும். வாங்க, சுட சுட சுண்டல் சாப்பிடுங்க. சோனமோட சுண்டல் வியாபாரம் நல்லா போயிட்டு இருந்தது. ஹாஸ்பிட்டல்ல இருந்த பேஷண்ட் குணமாயி வெளியே வரும்போது ஒரு தடவையாவது சோனமோட கடையில சுண்டல் சாப்பிடுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில பிங்கிங்கிற பேர் கொண்ட பாப்படம் விற்கிற பொண்ணும் அங்க இருப்பா. பிங்கியோட பாப்படம் அவ்வளவு விற்காது. அதனால அவ சோனமை பார்த்து எப்போ சிடுசிடுன்னு இருப்பா. சுட சுட சுண்டலாம், கெட்டு போன மோசமான சுண்டல். எத்தனை நாளைக்கு முன்னாடி இருந்த சுண்டல் எல்லாம் கொண்டு வந்து இங்க விக்கிறாளோ தெரியல இந்த சோனம். உன்னோட மோசமான பாப்படை விட என்னோட சுண்டல் எவ்வளவோ நல்லா இருக்கும். உண்மையை சொல்லு, நீ குளிச்சு எத்தனை நாள் ஆகுது? சோனம் சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பி வந்து உடம்பு சரியில்லாத வயசான தன்னோட அம்மாவுக்கு சேவை செய்வா. அப்புறம் அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லுவா. அம்மா, இன்னைக்கு ஒரு பணக்கார கஸ்டமர் எனக்கு 100 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தாரு. அப்படின்னு என்னம்மா? யாராவது சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்தாங்கன்னா அதைத்தான் டிப்ஸ்னு சொல்லுவாங்க. இங்க பாருமா, ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. என்னால எழுந்து எங்கேயும் கூட போக முடியாது. முதல்ல நீங்க நல்லபடியா குணமாவுங்க, அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சோனம் அம்மாவோட உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே இருந்தது. ஒரு நாள் அவ அம்மாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதா ஆயிடுச்சு. பிங்கி அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. சோனமோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இனிமே நிச்சயம் அவன் சுண்டல் விற்க வரமாட்டா. அதுக்குள்ள நான் சுண்டல் வியாபாரத்தை ஆரம்பிச்சிடுவேன். இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கவே கிடைக்காது. பிங்கி பாப்படு விற்கிறத விட்டுட்டா, சுண்டல் விற்க ஆரம்பிச்சிட்டா. ஆனா பிங்கி விற்கிற சுண்டலோட சுவை மக்களுக்கு பிடிக்கவே இல்லை. அவளோட பாப்படு மாதிரியே அவளோட சுண்டல் வியாபாரமும் கம்மியா தான் நடந்துச்சு. அங்க சோனமோட அம்மா குணமாயிட்டாங்க. அப்புறம் அவ மறுபடியும் சுண்டல் விற்க ஆரம்பிச்சிட்டா. சோனம் திரும்பி வந்ததும் அங்க அவளோட கடையில கஸ்டமர் கூட்டம் அதிகமா வந்துச்சு. நான் சுண்டல் வித்த போது யாருக்கும் பிடிக்கவே இல்லை. ஆனா இவ விக்கிற சுண்டலை மட்டும் ஜனங்க எப்படி வாங்கி தின்றாங்க. இவளையும் இவளோட கஸ்டமரையும் நம்ம ஒரு வழி பண்ணியே ஆகணும். பிங்கி மறைஞ்சு இருந்து சோனம கண்காணிக்க ஆரம்பிச்சா. ஒரு நாள் சோனம் தன்னோட சுண்டல் கூடைய வெளியில வச்சுட்டு பாத்ரூம் போக உள்ள போனா. அப்போ பிங்கி அவளோட சுண்டல்ல அரிப்பு எடுக்கிற மருந்த போட்டுட்டா. அன்னைக்கு யாரெல்லாம் சுண்டல் சாப்பிட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் அரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பொண்ணோட சுண்டலை சாப்பிட்டதுனால தான் இப்படி அரிக்குது. இவளை இங்க இருந்து ஓட்டி விடுங்க. ஹாஸ்பிட்டல் வெளியில இருந்த சோனம அங்கிருந்து ஜனங்க துரத்தி விட்டாங்க. இதெல்லாம் பார்த்த பிங்கி ரொம்ப சந்தோஷப்பட்டா. இதத்தானே எதிர்பார்த்தேன். வீர்பூர் போற வழியில ரோட்டோரமா சோனம் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. இனிமே நான் எங்க அம்மாவுக்கு எப்படி வைத்தியம் பார்ப்பேன்? சோனம் கிட்ட ஒரு வயசான அம்மா உணவு கேட்டு வந்தாங்க. இங்க பாருமா, உன் கூடையில இருக்கிற சுண்டல்ல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கூட, எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுமா. அம்மா, இந்த சுண்டலை தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. இதுல யாரோ எதையோ கலந்துட்டாங்க. என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, இதை வேணா வச்சுக்கோங்க. எங்கேயாவது சாப்பாடு வாங்கி நீங்க சாப்பிடுங்க. சோனம் அந்த வயசான அம்மா கிட்ட தான் கையில இருந்த 100 ரூபாவை கொடுத்தா. அந்த வயசான அம்மா சுண்டல் இருக்கிற கூடையில கையை காட்டினா. கொஞ்சம் ஒலி வந்தது. அப்புறம் அந்த வயசான அம்மா போயிட்டாங்க. அந்த சுண்டலை எடுத்துக்கிட்டு சோனம் தன்னோட வீட்டுக்கு வந்தா. அவ எல்லா விஷயத்தையும் அவ அம்மா கிட்ட சொன்னா. எங்க, ஒரு ஸ்பூன் சுண்டலை நான் சாப்பிட்டு பாக்குறேன், கொடு. இதுல உடம்பெல்லாம் அரிக்குதா என்னன்னு தெரிஞ்சிடும், கொடு. அம்மா ஒரு ஸ்பூன் சுண்டலை சாப்பிட்டாங்க. அந்த சுண்டலை சாப்பிட்டதும் சோனமோட அம்மா ஆரோக்கியமாயிட்டாங்க. இங்க பாருமா, நான் குணமாயிட்டா மாதிரி எனக்கு உணர்வு ஏற்படுது. அப்புறம் எனக்கு எங்கேயும் அரிக்கவும் இல்லம்மா. அப்புறம் அது நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுது. நீ இதே சுண்டலை எடுத்துக்கிட்டு நாளைக்கு போய் மறுபடியும் வித்துட்டு வா.
மறுநாள் மறுபடியும் சுண்டலை எடுத்துக்கிட்டு சோனம் விற்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தா. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில இந்த விஷயம் பரவிடுச்சு. அதாவது ஒரு பொண்ணு மாய சுண்டல் விற்கிறான்னு பரவுச்சு. அவளோட சுண்டலை சாப்பிட்டா எல்லா வியாதியும் குணமாயிடுதுன்னு கேள்விப்பட்டாங்க. சோனம் கிட்ட நோயாளிங்க கூட்டம் கூட்டமா வந்துட்டாங்க. ஜனங்க 2 மடங்கு 3 மடங்குன்னு பணம் கொடுத்து அவகிட்ட சுண்டல் வாங்கி சாப்பிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் குணமாய் தன்னோட வீட்டுக்கு திரும்பி போனாங்க. பிங்கிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு. மாய சுண்டலா? இது என்ன பைத்தியக்காரத்தனம்? நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறேனே. பிங்கியும் சோனம் கிட்ட இருந்து சுண்டல் வாங்கினா. அவ அந்த சுண்டலை சாப்பிட்டதுமே அவளுக்கு பயங்கரமா அரிக்க ஆரம்பிச்சது. அச்சோ, என்ன இது? உடம்பெல்லாம் ஒரே அரிக்குதே. இப்ப நான் என்ன பண்றது? எல்லா இடத்துலயும் அரிக்குதே. நான் என்ன பண்றது? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னாச்சுன்னே தெரியலையே அம்மா. அந்த இடத்துல சோனம் எந்த அம்மாவுக்கு 100 ரூபாய் கொடுத்தாலோ அந்த அம்மா தூரத்துல நின்று சிரிக்கிறத கவனிச்சா. சோனம்க்கு புரிஞ்சிடுச்சு, அந்த மாய சுண்டல் அத அந்த அம்மா மூலமா கிடைச்ச அற்புதம்னு நினைச்சுக்கிட்டா. வயசான அம்மா பிங்கி கிட்ட போனாங்க. அவகிட்ட சொன்னாங்க, சரி, இனிமேலாவது அடுத்தவங்களோட பொருள்ல எதையாவது ஏடாகுடமா கலக்க மாட்டேன்னு சொல்லு. ஒருவேளை எனக்கு வாக்கு கொடுத்தா உனக்கு ஏற்பட்ட இந்த அரிப்பை நான் சரி பண்ணி விடுறேன். சீக்கிரமா எனக்கு இந்த அரிப்புல இருந்து விடுதலை வாங்கி கொடுங்க. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். இனிமே இந்த மாதிரி காரியத்தை நான் எப்பவும் யாருக்கும் பண்ண மாட்டேன். அந்த அம்மா பிங்கிக்கு குணப்படுத்தினாங்க. அப்புறம் அவங்க மறைஞ்சிட்டாங்க. முன்னொரு காலத்துல நடந்த விஷயம். ராமுன்னு பேர் கொண்ட ஒரு ஏழை மனுஷன் அவரோட பொண்ணு வைஷாலி கூட இருந்தாரு. ராமுவுக்கு இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு. அவருக்கு அவரோட பொண்ணு மேல பயங்கர கவலை இருந்தது. அப்பா, இந்த மருந்து குடிங்க. வைசாலி, என்னை மன்னிச்சிடுமா. எனக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால உனக்கு ஒரு நல்ல வரனை பார்க்க முடியல. எத்தனையோ வருஷமா எத்தனையோ பேர் வீட்டில் வேலைக்காரனா நான் வேலை செஞ்சேன். அப்பவே ஒரு நல்ல பையனை தேர்ந்தெடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்பா, என் கல்யாணத்தை பத்தி நினைச்சு நீங்க ஏன் இவ்ளோ கவலைப்படுறீங்க? நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பலப்பா. அப்புறம் உங்களை விட்டுட்டு என்னால போக முடியாதுப்பா. அப்புறம் ஒரு நாள் வைஷாலி கிணத்துல போய் தண்ணி எடுக்க போனா. அவ திரும்பி வந்து பார்த்தப்ப ராமுவோட சுவாசம் நின்னு போயிருந்தத அவ கவனிச்சா. அப்பா, அப்பா, கண்ணை திறங்கப்பா. அப்பா, என்னை இந்த மாதிரி எல்லாம் விட்டுட்டு நீங்க போக கூடாதுப்பா. அப்பா. ராமுக்கு பக்கத்துல ஒரு தலப்பாய் இருந்தது. அப்புறம் அந்த தலப்பாகைக்கு கீழே ஒரு லெட்டர் இருந்துச்சு. அவ அந்த லெட்டரை படிச்சா. அம்மா, உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லம்மா. என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மந்திர தலப்பாக மட்டும்தான். இதை மட்டும்தான் நான் உனக்காக விட்டுட்டு போறேன். இதை தலையில போட்டுக்கிட்டீங்கன்னா உன்னுடைய ரூபத்தை மாத்திக்கலாம். ஆனா கஷ்டம் வரும்போது மட்டும்தான் நீ இதை பயன்படுத்திக்கணும்மா. அப்புறம் நீ ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இந்த மந்திர தலப்பாகையோட சக்தி பகல்ல மட்டும்தான் இருக்கும். என் மந்திர தலப்பாகையே, என்ன நீ எங்க அப்பா மாதிரி மாத்து. வைஷாலி ராமுவா மாறினா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வைஷாலியோட வீட்ல தானியங்கள் முடிஞ்சு போச்சு. அவ கையில பணமும் கிடையாது. இப்ப நான் என்ன பண்றது? இந்த மந்திர தலப்பாகை ரூபத்தை மட்டும்தான் மாத்தும். செலவுக்கு இது பணம் கொடுக்காது. நான் எங்கேயாவது போய் வேலை தேடியாகணும். ஆனா ஒரு பொண்ணுக்கு யார் வேலை கொடுப்பாங்க? அதனால நான் ஒரு பையனா மாறி வேலை கேட்க போறேன். வைஷாலி ஒரு பையன் மாதிரி ரூபம் எடுத்துக்கிட்டா. அப்புறம் வேலை தேடி அலைய ஆரம்பிச்சா. வைஷாலி வேலை தேடி தேடி சீதா நகருக்கு போய் சேர்ந்தா. இங்க பாருங்க, உங்களுக்கு வேலை செய்ய ஏதாவது ஆள் தேவைப்படுதா? அம்மா, உன் பேர் என்ன? என் பேரு வைசாலி. அல்ல, என் பேரு விஷால். வைஷாலிக்கு ஒரு பெரிய துணி வியாபாரி கிட்ட வேலை கிடைச்சது. வைஷாலி அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா. அப்புறம் அந்த கடைக்கு வர கஸ்டமர் கிட்ட ரொம்ப மரியாதையோட அவ நடந்துக்கிட்டா. விஷால் இந்த கடைக்கு வந்ததுல இருந்து என்னுடைய வியாபாரம் நல்லபடியா நடக்குது. இவனோட சம்பளத்தை நான் டபுள் ஆக்க போறேன். வைஷாலி ரொம்ப கவனத்தோட சூரியன் மறையறதுக்குள்ள கடையை விட்டுட்டு அவ வீட்டுக்கு வந்துருவா. ஏன்னா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தலப்பாகியோட சக்தியும் மறைஞ்சிரும். அவ அவளுடைய ஒரிஜினல் ரூபத்துக்கு, அதாவது பொண்ணா மாறிடுவா. சில மாதங்களா எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. வைஷாலியும் நல்லா பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தா.
ஆனா அப்பதான் அவளுக்கு பிரச்சனை ஆரம்பமாச்சு. ஓனரோட பொண்ணு விஷால காதலிக்க ஆரம்பிச்சா. ஓனரோட பொண்ணு சந்தியா அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அவ கடைக்கு வருவா. விஷால், ஆமா நீ சாப்பாடு சாப்பிட்டியா? நான் வீட்டுல சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் இங்க வருவேன். அப்புறம் திரும்பி போய் தான் அங்க சாப்பிடுவேன். ஒருவேளை நீ விருப்பப்பட்டா உனக்காக கூட நான் சமைச்சு கொண்டு வர தயாரா இருக்கேன். நீ இன்னைக்கு என் கூட எங்க வீட்டை பாக்குறதுக்கு வரியா? இல்ல, என்னால இப்பெல்லாம் அங்க வர முடியாது. ஏன்னா கடைக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிடுச்சு. போயிட்டு வா விஷால், வர்ற கஸ்டமர்ஸை நான் பாத்துக்கிறேன். அந்த வியாபாரியும் ஆசைப்பட்டாரு விஷாலுக்கு தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அன்னைக்கு வைஷாலி சந்தியா கூட அவங்க வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அந்த வியாபாரியோட வீடு ரொம்ப பெருசா இருந்தது. அங்க சுத்தி பார்க்கறதுக்கே சாயந்தரம் ஆயிடுச்சு. சூரியனும் மறையறதுக்கு இருந்தது. இப்ப நான் போயே ஆகணும். ஆனா நீ எங்க வீட்டை இது வரைக்கும் சுத்தி பார்க்கலையே. நான் வேணா இன்னொரு நாளைக்கு வரேன். இப்ப நான் போயே ஆகணும். நீ ராத்திரி இங்க கூட இருக்கலாம். இல்ல, நான் போய் தான் ஆகணும். வைஷாலி அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சா. அங்கேருந்து அவ வீட்டுக்கு வந்ததும் தான் அவ ஓட்டத்தை நிறுத்தினான். அட கடவுளே, இன்னைக்கு எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன். வைஷாலிக்கு என்ன பண்றதுன்னே அவளுக்கு புரியவே இல்லை. அவளே ஒரு பொண்ணு, அதனால அவ அந்த வியாபாரியோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஒருவேளை அந்த வியாபாரி கிட்ட அவ உண்மையை சொல்லிட்டான்னா அவளோட வேலை போயிடும். நிச்சயமா வேலையை என்னால விட முடியாது. ஒருவேளை ஓனர் கல்யாணத்தை பத்தி ஏதாவது பேசினா நான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிப்பேன். வியாபாரி வைஷாலி கிட்ட, அதாவது விஷால் கிட்ட கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சார்னா அவ ஏதாவது ஒன்னு சொல்லி அந்த விஷயத்தையே மாத்திருவா. ஒரு நாள் அந்த வியாபாரி தன்னோட பொண்ணு கிட்ட சொன்னாரு, இந்த விஷால் தன்னை பத்தி எதுவுமே எதுக்காக சொல்ல மாட்டேன்றான். அவனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை எதையுமே சொல்ல மாட்டேங்கிறான். இன்னைக்கு சாயந்தரம் இவன் பின்னாடியே அவன் வீட்டுக்கு நீ போ. இவன் எங்க இருக்கான்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு வா. அன்னைக்கு சாயந்தரம் சந்தியா விஷாலோட பின்னாடி போனா. அவன் உருவம் மாறுறத அவ பாத்துட்டா. சந்தியாவோட மனசும் உடைஞ்சு போச்சு. அவ நேரா போய் எல்லா விஷயத்தையும் தன்னோட அப்பா கிட்ட சொல்லிட்டா. அது எப்படி முடியும்? மறுநாள் வைஷாலி விஷால் மாதிரி மாறி அந்த கடைக்கு வந்தப்ப அந்த வியாபாரி அவன்கிட்ட என்ன சொன்னார்னா, யார் நீ? உன்னா பையனா? உண்மைய சொல்லு, இல்லனா நீ போய் சொன்ன குற்றத்துக்காக உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். வைஷாலி அந்த தலைப்பாகையை எடுத்துட்டு தன்னோட ஒரிஜினல் ரூபத்துக்கு வந்தா. அப்புறம் அழ ஆரம்பிச்சா. நான் ஒரு பொண்ணுக்கு யாருமே வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் பையனோட ரூபத்துல மாறினேன். என்னோட அப்பா எனக்கு இந்த மந்திர தலைப்பாகையை கொடுத்தாரு. தயவு செஞ்சு என்ன வேலையில இருந்து மட்டும் எடுத்துடாதீங்க. எங்க வீட்டுல எனக்குன்னு யாருமே இல்ல. இத்தனை நாளா எங்க 2 பேரையும் நீ முட்டாளாக்கி வச்சுட்ட. அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. உனக்கும் யாரும் இல்லன்னு சொல்ற. அதனால என்னையிலிருந்து எனக்கு ஒரு பொண்ணு இல்ல 2 பொண்ணுங்க இருக்காங்கன்னு நினைச்சுக்கிறேன். போதுமா? இனிமே நீ இந்த மந்திர தலைப்பாகை யூஸ் பண்ணாத. தமாதம்பூருங்கிற ஒரு கிராமத்துல கேதன் தன்னோட மனைவி ரேகா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. கேதன் தன்னோட பையன் பிரணீத்தோட சேர்ந்து சமோசா வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. கேதனோட இந்த சமோசா கடைக்கு நேர் எதிர்த்தாப்புல அவரோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் முன்னாவோட குல்லட் டீக்கான கடை இருந்தது. கேதன் எப்பவுமே முன்னாவை சந்திக்கிறதுக்காக போயிட்டு இருப்பாரு. என்னப்பா முன்னா, இன்னைக்கு உன்னோட கடைய ரொம்ப லேட்டா திறந்துருக்க. அதனால தான் ரேகாவோட கையால குடிக்க முடியாத அந்த டீயை நான் குடிச்சிட்டு வந்தேன். என்ன மன்னிச்சிருப்பா, ஆனா கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால தான் நான் கடையை கொஞ்சம் லேட்டா திறந்தேன். அதுக்கு டாக்டரை காட்டணும்ல, மருந்து வாங்கினியா? இன்னைக்கு ரெஸ்ட் எடு, உடம்பு தான் நம்மளுடைய சொத்து. நான் மருந்து எடுத்துக்கிட்டேன். உங்க கடையில இன்னைக்கு கஸ்டமரு இல்ல போல. எப்படி வருவாங்க? இன்னைக்கு பிரணீத் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிருக்கான். கடையில சமோசா அவனே பண்ணுவான். பிரணீத் வந்த பிறகு கடையில சமோசா எல்லாம் பண்ணி அவன் தான் விற்பான். இதே நேரத்துல அந்த இடத்துக்கு பிரணீத் வந்துட்டான். முன்னா அங்கிள், ஒரு டீ கொடுங்க, சீக்கிரமா கொடுங்க. கடைக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு போகணும். ஒரு வேலை பண்ணு, நீ போய் சமோசா பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணு. நான் உன் கடைக்கு வந்து உனக்கு டீ கொடுக்குறேன். அது சரியா இருக்கும். நீ போப்பா, நான் டீ வாங்கிட்டு வரேன். பிரணீத் போனதுக்கு அப்புறம் முன்னா கேதன் கிட்ட இப்படி சொன்னாரு. உங்க பையன் நல்லா உழைக்கிறான், தினம் ஃபுல்லா வேலை பார்க்கறான்.
அப்பா அது எனக்கு நல்லா தெரியும்பா. 2 டீ கொடு, நான் எடுத்துட்டு போறேன். உன்னை சாயங்காலம் மீட் பண்றேன், அப்போ உட்காந்து பேசலாம். பிரணீத் தன்னோட சமோசா கடையில பகலும் ராத்திரியுமா உழைச்சிக்கிட்டு இருந்தான். நாள் முழுக்க சமோசாவை தயார் செஞ்சு அதை எல்லாத்தையும் விற்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா பிரணீத்தோட ஃப்ரெண்ட் மங்களு அவனை பார்த்து எப்பவுமே பொறாமப்பட்டுட்டு இருப்பான். பிரணீத்தோட சமோசா கடை கிட்ட எப்பவுமே நிறைய கூட்டம் இருக்கும். ஆனா மங்களுவோட ஸ்வீட் கடை மட்டும் எப்பவுமே காலியா இருக்கும். கண்ணா மங்களு, எங்கடா இருக்க? இங்க பாரு, பிரணீத் உனக்காக சமோசாவை அனுப்பியிருக்கான். நான் இப்போதான் வந்தேங்க. இதில் என்ன இப்போ பிரச்சனை? நான் போய் மீட் பண்ணுறேன். மங்களு நேரா பிரணீத்தோட கடைக்கு போனான். என்ன வியாபாரமெல்லாம் நல்லா நடக்குது போல? ஃப்ரீயாக சமோசா எல்லாம் கொடுக்குறேன். அட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சமோசாவை கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டேன், அதனால தான் உனக்கு கொடுக்கலான்னு. எனக்கு எல்லாம் தெரியும், இது வேணும்னே நீ பண்ணிக்கிட்டு இருக்க என்ன அவமானப்படுத்துறதுக்கு. உன்னோட சமோசா கடை என்னோட ஸ்வீட் கடையோட ரொம்ப நல்லா போகுதில்ல, அதனால தான். அட நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை, நீ தப்பா நினச்சிருக்க. சும்மாரு, உன் வேலையை பாருப்போ. மங்களு பிரணீத்தோட கடைக்கு வந்து அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அப்புறம் பார்க்குக்கு போய் உட்காந்து இப்படி யோசிச்சுட்டு இருந்தான். இந்த பிரணீத் பையன் அவனை பத்தி என்னதான் நினைக்கிறா? சமோசா நல்லதா பண்றான். அந்த சமோசாவோட ருசியா என்னோட ஸ்வீட்ஸ் இருக்க, அவனுக்கு ஏதாச்சும் பண்ணியா ஆகணும். மங்களு இப்படி தன்னோட மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு கோலு வந்துட்டான். அவன் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு திருடன். அவன் ஜெயில இருந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரிலீஸ் ஆயிட்டு வந்தான். அட கோலு அண்ணன், ஜெயில இருந்து எப்ப வந்தீங்க? இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போன மாசம்தான் நான் இங்க வந்தப்பா. இனிமே நான் திருடவே மாட்டேன்பா. ஒரு நல்ல மனுஷனா வாழ்வேன். நல்ல மனுஷனா இருந்தா ரொம்ப கஷ்டம்பா. நீ ரொம்ப சோகமா இருக்க, என்ன ஆச்சு? மங்களு கோலு கிட்ட தன்னோட பிரச்சனைய எல்லாத்தையும் சொன்னான். அப்ப கோலு இப்படி சொன்னான். அட அவ்வளவுதானா? போய் அந்த சமோசால ஏதாச்சும் கலப்படம் பண்ணு. அப்படின்னா அந்த சமோசால பேதி மாத்திரை போட்டுரு. அதுக்கப்புறம் இந்த கிராமம் அவனோட சமோசாவை சாப்பிட்டு சாப்பிட்டு வயலு பக்கம் ஓடுவாங்க. அப்ப அவனோட கதையே மாறிடும். ஆனா அதிகமா ஆகக்கூடாது. நான் உனக்கு ஐடியா கொடுத்துருக்கேன், மிச்சம் நீ தான் பார்த்துக்கணும். கோலு சொல்றது சரிதான். அவன் சமோசால நான் மருந்த கலப்படம் பண்ணி அவன் கடைய நான் நாசமாக்க போறேன். மங்களு வீட்டுக்கு போய் ராத்திரி முழுக்க இத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் கோலு கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து பிரணீத்தோட சமோசால ஏதோ மருந்த கலக்க சொல்லி சொன்னான். இன்னைக்கு சரக்குக்கு எனக்கு காசு கிடைச்சிருச்சு. அவனோட சமோசால மருந்த போட்டுட்டு சாயங்காலம் நல்லா குடிச்சிட்டு தூங்க போறேன். ஏதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கணும். ரொம்ப நல்லா இருக்கா. கோலு பிரணீத்தோட கடைக்கு போய் அந்த சமோசாக்கள்ல மருந்து கலந்து விட்டுட்டான். அன்னைக்கு சமோசா நிறைய வித்து போச்சு. தூரத்துல இருந்தெல்லாம் கூட வந்து மருந்து கலந்த சமோசாவை வாங்கிட்டு போனாங்க. பாத்தியாமா, இன்னைக்கு சமோசா நிறைய விற்கப்பட்டுச்சு. கடவுள் இப்படியே வியாபாரத்தை வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமா. 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே சில பேர் அவங்களோட வீட்டுக்கு வயித்தை பிடிச்சிக்கிட்டு வந்தாங்க. நீ சமோசால என்னப்பா கலந்து? என் வீட்டு தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சுப்பா. இப்போ இலையை தான் நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உன் சமோசா பயங்கர மோசமா இருக்கு. என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பாத்ரூமை சுத்தி சுத்தி சோர்ந்து போயிட்டாங்க. என்னத்தடா கலந்து வச்சிருக்க உன் சமோசால? நான் முதலையே ஒலியா இருக்கேன். வயலு பக்கம் போய் போய் என்ன ஒலி ஆயிட்டேன். மருந்து கலந்த சமோசாவை சாப்பிட்டதால ஊர்க்காரங்க எல்லாருக்கும் மோஷன்ஸ் ஆயிட்டு இருந்தது. அப்புறம் இந்த ஒரு காரணத்தினால அணிலிருந்து பிரணீத்தோட கடை சுத்தமாவே ஓடல. இனிமே உன் கடைக்கு யாருமே வர மாட்டாங்க. எல்லாரும் ஸ்வீட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, சமோசா சாப்பிட மாட்டாங்க. பிரணீத்தோட கடை சரியா ஓடாததால மங்களுவோட ஸ்வீட் கடை ரொம்ப நல்லா ஓடிட்டு இருந்தது. இதனால பிரணீத் ரொம்பவே நொந்து போய் எதிரில் இருக்கிற முன்னாவோட டீ கடைக்கு போனான். என்ன சொல்றது முன்னா அங்கிள், எல்லாமே நல்லபடியா போச்சு. ஆனா இன்னைக்கு பாருங்க. ஏப்பா, கஷ்டம்னா வரும் போகும், அதுக்கெல்லாம் வருத்தப்படலாமா சொல்லு? அவர் சொன்ன எளிமையான வாழ்க்கை அப்புறம் உயர்ந்த சிந்தனைகள்ன்றதை கேட்டதுமே பிரணீத் அந்த இடத்துக்கு தன்னோட அப்பாவை கூட்டிட்டு வந்தான். அப்பா இங்க வாங்க, நம்ம கடையை காப்பாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியாப்பா?
நீங்க கிச்சடியை ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. நாம் எதுக்கு கிச்சடி வியாபாரத்தை பண்ணக்கூடாது? இதுல யாருக்கெல்லாம் வயிறு ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு சரியாயிரும். அவங்களுக்கு லைட் ஃபுட் சாப்பிட கிடைக்கும். நம்ம வியாபாரமும் நல்லபடியா நடக்கும். எல்லாம் சரியாயிரும். அடேங்கப்பா, நீ நல்ல ஐடியாவை யோசிச்சு வச்சிருக்க. நாம அப்படியே பண்ணலாம். நானும் இதுல வரலாமா? நம்ம குளிர் கிச்சடிய விற்கலாம். அட முன்னா, நீங்க இத பத்தி கேட்கணுமா? நீங்க என் கூடவே எங்க குள்ளடு கிச்சடியை விற்கிறதுக்கு கண்டிப்பா வரலாம். கேதன், முன்னா அப்புறம் பிரணீத் அன்னைக்கே அவங்களோட குல்லட் கிச்சடி கடைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கேதன் கிச்சடியை தயார் செஞ்சு பிரணீத்க்கு கொடுத்தாரு. பிரணீத் அந்த கிச்சடியை குல்லட்ல வச்சு விற்க ஆரம்பிச்சான். வாங்க வாங்க, கொள்ளடு கிச்சடி சாப்பிடுங்க. யாருக்கெல்லாம் வயிற்று சரியில்லையோ எங்க வாங்க, இத சாப்பிட்டுட்டு போங்க. முத நாள் எல்லாமே ஃப்ரீ. ஆமாப்பா, முத நாள் ஃப்ரீயா கொடுத்து நல்ல வேலையை பண்ண. இன்னைக்கு எல்லாமே சரியாச்சுன்னா நாளைக்கு நமக்கு கஸ்டமர் கூட அதிகமா வருவாங்க. முதல் நாள்லயே குல்லட் கிச்சடி நல்லா வித்து போச்சு. நிறைய கஸ்டமர்ஸ் அவங்களோட கடைக்கு வந்தாங்க. அந்த குல்லட் கிச்சடியை சாப்பிட்டதால அவங்களோட வயிறு சரியாயிட்டு இருக்குன்ட்டு ஜனங்க எல்லாருக்குமே தெரிய வந்ததுமே அவங்க பிரணீத்தோட கடைக்கு குல்லட் கிச்சடியை சாப்பிட்றதுக்காக வந்தாங்க. எனக்கு என் குடும்பத்துக்காக குல்லட் கிச்சடியை கொடுங்க, இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய கொடுங்க. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும்போதே பிரணீத், முன்னா அப்புறம் கேதனோட இந்த குல்லட் கிச்சடி வியாபாரம் ரொம்ப நல்லா போச்சு. அப்பா, பையன் அப்புறம் முன்னா எல்லாருமே சேர்ந்து நல்லபடியா கடையை நடத்தினாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க உங்க கடையில என்னையும் பார்ட்னரா ஆக்குனதுக்கு. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்க கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க வந்து எங்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்கல்ல. இத பார்த்து கோலு அப்புறம் மங்களு அவங்களோட முடிய பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கோலுவை திருட்டு வழக்குல மறுபடியும் ஜெயில போட்டுட்டாங்க. அப்புறம் மங்களு தன்னோட ஸ்வீட் வியாபாரத்தை மறுபடியும் நடத்துறதுக்கு முயற்சி செஞ்சான். ஆனா அது சரியாவே நடக்கல. ஒரு கோயிலுக்கு வெளியில உட்காந்து ஒரு ஆளு எல்லார்கிட்ட இருந்தும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். அவன் ரொம்ப பசியோட இருந்தான். அப்புறம் ரொம்ப நேரமா அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு யாருமே பிச்சை போடுறதில்ல. கடவுளோட பேரை சொல்லி ஏதாவது கொடுங்கப்பா. 2 நாளா எதுவுமே சாப்பிடலப்பா. அந்த கடவுள் உங்களுக்கு புண்ணியத்தை கொடுப்பாருப்பா, ஏதாவது கொடுங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு பெரிய கார் வந்தது. அதுல இருந்து 2 பேர் இறங்கினாங்க. அவங்க 2 பேரும் நண்பர்கள். ஒருத்தரோட பேரு ஆலோக், இன்னொருத்தரோட பேரு அக்ஷத். ஆலோக் ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர். அப்புறம் அக்ஷத் ஆலோக்கோட பார்ட்னரா இருக்காரு. அலோக், இந்த நேரத்தில் என்ன கோவிலுக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் மீட்டிங் இருக்கு. கோவிலுக்கு போயிட்டு போலான்னு எனக்கு மனசு சொல்லுது. வா போயிட்டு போலாம். ஆலோக் அப்புறம் அக்ஷத் படியேறிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த பிச்சைக்காரன் வந்து அக்ஷத்தோட காலை பிடிச்சிட்டான். அக்ஷத் பயந்து போயிட்டாரு. அவரு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க பார்த்தாரு. ஆலோக் இத எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஐயா, சாப்பிட ஏதாவது கொடுங்க ஐயா, ஏதாவது கொடுங்க ஐயா, எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க ஐயா. 2 நாள் ஆச்சு, நான் எதுவுமே சாப்பிடலங்க ஐயா, ஏதாவது கொடுங்க. அட, இவன் என்ன பண்றா? என் காலை விடு. என் துணியெல்லாம் வீணாக்குற பாரு. போய் இங்கிருந்து வேற எங்காச்சும் பிச்சை கேளு. இரு அவ்வளோ கேட்குறாரு, ஏதாவது கொடுத்துட்டு போ. அட அலோக், இவங்கள பற்றி உனக்கு தெரியாதா? இவங்களுக்கு கை கால் எல்லாமே நல்லதா இருக்கும். ஆனாலும் ஃப்ரீயாக கிடைக்கிற சாப்பாடு சாப்பிட்டு பழகி போச்சு இவங்களுக்கு. இவங்க எல்லாரும் இந்த மாதிரி தான். நீ இரு, நான் கொடுக்குறேன். ஆலோக் அந்த பிச்சைக்காரனை உட்கார வச்சாரு. அப்புறம் அவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தாரு. ரொம்பவே பசியோட இருக்கிறதுனால அந்த சாப்பாட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான். அப்புறம் ஆலோக் அவன்கிட்ட இப்படி கேட்டாரு. ஏயா, இப்படி உனக்கு மற்றவங்க கிட்ட பிச்சை கேட்கறது பிடிச்சிருக்கா என்ன? உனக்கு கை கால் எல்லாமே சரியா தானே இருக்கு. அப்போ ஏதாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம்ல? ஐயா, முதல்ல நான் சமோசா விற்கிற கடையை வச்சிருந்தேன் ஐயா. என்னுடைய வியாபாரமும் நல்லபடியாக போய்கிட்டு இருந்துச்சு. என் பொண்டாட்டியும் என் கூட தான் இருந்தா. ஆனால் காலப்போக்கில் என்ன நடந்துச்சுன்னா, அவளுக்கு தெரியாத புது வியாதி வந்துருந்துச்சு. அவளுடைய வைத்தியத்துக்காக என்னுடைய கடை எல்லாத்தையும் வித்துட்டேன். ஆனாலும் அவளை காப்பாற்ற முடியல. இப்போ அவளுடைய ஞாபகத்தில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இப்போ பணமும் இல்லையா. வேற ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா. அந்த பிச்சைக்காரனோட கதையை கேட்டு ஆலோக்கோட கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. அவரு அந்த பிச்சைக்காரனுக்கு உதவி செய்ய நினைச்சாரு. அதனால இப்படி சொன்னாரு. உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ஏதாவது வியாபாரம் செய்யலாம்னு நினைக்கிறல்ல, அதுக்கு எந்த அளவுக்கு பணம் செலவாகுமோ சொல்லு. நீங்க ரொம்ப நல்லவங்க சார். உங்களை மாதிரி நல்லவங்கள நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. நான் ஒரு சின்னதாக சாப்பாடு கடையை போடலான்னு இருக்கேன் சார். சரி,
ஆனால் என்ன சமைக்க போற? சமோசா கடை இங்கே நிறைய இருக்கு. நீ ஏதாவது தனியாக யோசிச்சு பாரு. நான் உனக்கு பணம் கொடுக்குறேன். உன்னுடைய கடை நல்லபடியாக நடக்கும்போது அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடு. அப்படின்னா நான் மிசல் பாவ் கடையை ஆரம்பிக்கலான்னு இருக்கேங்கய்யா. ஏன்னா என்னுடைய மனைவிக்கு மிசல் பாவ் ரொம்பவே பிடிக்கும். அதனால் நானும் மிசல் பாவ் செய்ய நல்லா கற்றுக்கிட்டேன். சரி, அப்படின்னா என் கூட வா. ஆலோக் அப்புறம் அக்ஷத் அந்த பிச்சைக்காரனை அவங்க கூட கூட்டிட்டு வந்தாங்க. அவனுக்கு ஒரு தள்ளுவண்டியும் அப்புறம் தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுத்தாங்க. அவன் அந்த தள்ளுவண்டிக்கு தம்தார் பான மிசல் பாவுன்னு பேர் வச்சு மிசல் பாவை விற்க ஆரம்பிச்சான். அவன் அவனோட தள்ளுவண்டிய ஆலோக் அப்புறம் அக்ஷத்தோட ஆபீஸ்க்கு கீழே தான் வச்சான். வாங்க வாங்க வாங்க, வந்து சாப்பிடுங்க. மகாராஷ்டிராவோட ஸ்பெஷல் மட்கா மிசல் பாவ். ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் வருவீங்க. வாங்க ஐயா வாங்க. பான மிசல் பாவ் அது அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாத ஒரு புது டிஷ்ஷா இருந்தது. இதனால அவனோட தள்ளுவண்டி கிட்ட ஒரு பெரிய கூட்டமே கூடிடுச்சு. நிறைய பேரு அவன் தள்ளுவண்டி கிட்ட வந்து அவனோட மிசல் பாவை ரொம்பவே விருப்பமா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆலோக் அப்புறம் அக்ஷத்தோட ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் இது ஒரு டெய்லி ரொட்டீனா மாறிடுச்சு. எல்லாருமே தம்தார் பான மிசல் பாவ் பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பாரு, கீழே ஒரு வண்டி இருக்கே, அதில் இருக்கிறத சாப்பிட்டு பாத்தியா? நான் இப்போ வரைக்கும் அப்படிப்பட்டது ஒன்றே சாப்பிட்டதே இல்லை. அட ஆமாப்பா, அது மகாராஷ்டிராவோட ஃபேமஸ் டிஷ்ஷு. நான் இங்கே தான் அதை பார்க்குறேன். நான் என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பேக் பண்ணி கொண்டு போனேன். நாங்கள் முதல்ல மகாராஷ்டிராவில் தான் இருந்தோம். அதை சாப்பிட்டப்போ எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் திரும்பி வந்துருச்சு. ஒரு நாள் வெளிநாட்டிலிருந்து ஒரு பெரிய கிளையண்ட் ஆலோக்கோட ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. அவரோட பேரு சித்தார்த். அப்புறம் அவரும் ஆலோக்கோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். சித்தார்த் கார்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் அந்த பிச்சைக்காரனோட தள்ளுவண்டிய பார்த்தாரு. அவரு அந்த சின்ன தள்ளுவண்டிய பார்த்து ஷாக் ஆயிட்டாரு. இவ்ளோ பெரிய ஆபீஸ்க்கு முன்னாடி இப்படிப்பட்ட தள்ளுவண்டிய பார்த்து அவரு ரொம்பவே ஷாக் ஆயிட்டாரு. அதுவும் இல்லாம இவ்ளோ பெரிய ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே கூட இங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவரு உடனே ஆலோக் கிட்ட இப்படி சொன்னாரு. ஆலோக், உன்னுடைய ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் அந்த சின்ன வண்டியில் ஏன் போய் சாப்பிட்றாங்க? அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் வாலியில் நிப்பாட்டுறதுக்கு ஏன் அதுக்கு இடம் கொடுத்துருக்க? நானாக இருந்தால் முதல்ல அந்த வண்டிக்காரனை அடித்து துரத்திருப்பேன். இந்த ஆஃபீஸோட லுக்கையே கெடுத்துருக்கு. பேரை பாரு, நல்லா மட்கா மிசல் பாவுன்னு. இந்த ஆளுங்கெல்லாம் எப்படி மிசல் பாவை சாப்பிட்றாங்க? சித்தார்த், அவன் அந்த கடையை வைக்கிறதுக்கு காரணமே நான் தான் பர்மிஷன் கொடுத்தேன். அவன் செய்கிற அந்த மிசல் பாவ் உண்மையிலேயே நல்லா இருக்கும். அந்த வண்டி அங்கே இருக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம்? ஆலோக், கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னோட ஆஃபீஸோட ரெப்புடேஷன் கம்மியாயிடும். யாராவது வந்து அந்த கடையை பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஒரு தடவை அவன் விற்கிற மிசல் பாவை நீ சாப்பிட்டு மட்டும் பாரு. அப்போ நீ இது எல்லாத்தையுமே மறந்துடுவ. இல்லை, நான் இந்த மாதிரி அன்ஹைஜெனிக் ஃபுட்டை சாப்பிட மாட்டேன். எதை போட்டு என்ன பண்ணுறான்னு தெரியல. அட, நீ தப்பா யோசிக்கிற. அவன் அதில் எல்லா குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் பயன்படுத்துகிறா. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹைஜெனிக்காக தான் ரெடி பண்ணுறா. ஆலோக் அவரோட ஆபீஸ் பாய கூப்பிட்டு ஒரு பானை மிசல் பாவை வாங்க சொன்னாரு. அப்புறம் அத சித்தார்த்த சாப்பிட சொன்னாரு. சித்தார்த் முதல்ல சாப்பிட மாட்டேன்னு தான் சொன்னாரு. ஆனா அந்த மிசல் பாவுல இருந்து வர மனம் அவரை ரொம்பவே கவர்ந்துச்சு. எப்படி இருக்கு சித்தார்த்? இது மகாராஷ்டிராவோட ஸ்பெஷல் டிஷ்ஷு. நான் இதை தடவை சாப்பிடும்போது இந்த மாதிரி ஃபுட்டை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைன்னு தோணுச்சு. நீ சொல்றது சரியாதான் இருக்கு. இந்த மட்கா மிசல் பாவ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நான் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை புதுசாக தான் பார்க்குறேன். ஆனால் இந்த கடை உன்னுடைய ஆஃபீஸுக்கு கீழே ஏன் வச்சிருக்க? ஆலோக் சித்தார்த் கிட்ட அந்த மிசல் பாவ்காரரோட கதையை சொன்னாரு. சித்தார்த்துக்கு ஆலோக் சொன்னது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆலோக், நீ பெரிய தப்பு பண்ணியிருக்க. நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? அட, எதுக்காக இந்த மிசல் பாவை வண்டியில் விற்றுக்கிட்டு இருக்காங்க? இது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆகும்ல. இந்த ஃபுட்டு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குல்ல. அப்படின்னா இந்த ஃபுட்டை நாம் நாடு பூரா ஃபேமஸ் ஆக்கலாம் இல்லையா? முதல்ல அந்த கடைக்காரக்கிட்ட போய் பேசலவா? அவன் இதில் என்ன சொல்கிறான்னு கேட்கலவா? சித்தார்த்தும் ஆலோக்கும் அந்த ஆளுக்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க. அப்புறம் அவனோட பானை மிசல் பாவோட ரெசிபியை ஷேர் பண்ண சொன்னாங்க. இதை கேட்டு அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவனோட முறையில செய்யற மிசல் பாவை சாப்பிட போறாங்க. அதுக்கப்புறம் ஆலோக் சிட்டி முழுக்க இதோட பிரான்ச்சைசஸ ஓபன் பண்ணிக்கிட்டே போனாரு. அப்புறம் அதுக்கு அந்த ஆளையே ஓனர் ஆக்கிட்டாங்க. அந்த பிரான்ச்சைசஸ் எல்லாம் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்தது. அப்புறம் அந்த சிட்டி முழுக்க தம்தார் பானை மிசல் பாவுன்ற பேர்ல நிறைய கடைங்க ஓபன் ஆயிடுச்சு. அப்புறம் சிட்டி முழுக்க பானை மிசல் பாவ் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு கூட மாலதியோட வீட்ல சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்ல.
மாலதி ரொம்ப வயசானவங்க, அவங்க தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு யாருமே இல்ல. என்னைக்காச்சும் யார்கிட்ட இருந்தாவது உதவி கிடைச்சா அவங்களோட வயிறு நிறையும், இல்லனா வெறும் வயிறோடவே இருக்க வேண்டியிருக்கும். இன்னைக்கு என்னவோ நான் வெறும் வயிறோடவே தூங்கணும் போல. பக்கத்து வீட்டு சுரேஷ் கூட இன்னைக்கு வரவே இல்ல. எனக்கு உதவி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையே இல்ல. மாலதி இப்படி யோசிச்சுக்கிட்டே தூங்க போயிட்டா. அப்பதான் யாரோ அவங்களோட வீட்டு கதவை தட்டினாங்க. மாலதி எந்திரிச்சு போய் அவளோட வீட்டு கதவை திறந்தா. அங்க ஒரு சின்ன குழந்தை ஒரு பைய அப்புறம் ஒரு பானைய புடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தா. அட கண்ணு, நீ யாருமா? இவ்ளோ ராத்திரி நேரத்துல என்னோட வீட்டு வெளியில என்னம்மா பண்ற? உன்னோட அம்மா அப்பா எங்க? என் பேரு தேவி. நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கேன். நீங்க பசியோட தூங்க கூடாதுன்னு நான் உங்களுக்காக சாப்பாடு செய்யறதுக்கான சில பொருட்களையும் கிண்ணங்களையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். மாலதி எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டா. அதை எல்லாத்தையும் உள்ள வைக்கிறதுக்கு போனா. ஆனா மாலதி அந்த பொருட்களை உள்ள வச்சுட்டு வந்து பார்த்தா அந்த சின்ன பொண்ணு அங்க இல்ல. அந்த சின்ன குழந்தை இவ்ளோ ராத்திரி சமயத்துல எங்க போயிருப்பான்ட்டு மாலதிக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் அவ வீட்டுக்குள்ள வந்து சாப்பாடு செய்ய தொடங்கினான். அந்த குழந்தை எடுத்துட்டு வந்த கிண்ணங்கள்ல தான் மாலதி கிச்சடிய தயார் செஞ்சுட்டு இருந்தா. அவ அது சாப்பிட்டதுமே அவளோட வயிறு நிறைஞ்சிடுச்சு. ஆனா அதிசயமா அந்த கிச்சடி தீரவே இல்ல. அவ எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த பானையில கிச்சடி திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்தது. அட, இந்த கிச்சடி முடியவே மாட்டேங்குதே. நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் இந்த பானையில கிச்சடி திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. இதுல கண்டிப்பா ஏதோ மந்திரம் இருக்கணும். நான் இது மேல மூடிய வச்சிடுறேன். இப்போ எனக்கு ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கும். மாலதி தூங்கிட்டா. அவ அடுத்த நாள் ஏந்திரிச்சு அவ அந்த பானைய இன்னொரு வாட்டி பார்த்தா. அதுல பார்த்தா அந்த பானை கிச்சடியால நிறைஞ்சிருந்தது. எனக்கு என்னவோ இது மந்திர கிச்சடின்னு தோணுது. இந்த பானையில கிச்சடி தீரவே மாட்டேங்குது. அந்த சின்ன குழந்தை யாருன்னே தெரியல. இந்த மந்திர பானைய எங்க இருந்து கொண்டு வந்தாளோ? இனிமே எனக்கு சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இருக்காது. அதோடவே நான் அடுத்தவங்களுக்கும் சாப்பாட்டை கொடுக்கலாம். இனி நான் யாரையுமே வெறும் வயிறோட தூங்க விட மாட்டேன். மாலதி அந்த மந்திர பானைய வெளியில எடுத்துட்டு போய் அந்த ஊர்ல யாரெல்லாம் சாப்பாடு இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பிடுறதுக்கு கிச்சடிய கொடுத்தா. அந்த வயசான மாலதி இப்படி எல்லாருக்கும் உதவி செய்யறத பார்த்து அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற சுரேஷ் ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். இதுல கண்டிப்பா ஏதோ ஏடாகூடம் இருக்குன்ட்டு அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. மாலதி வீட்டுக்கு திரும்பறதுக்கு முன்னாடியே ராத்திரியில சரியான நேரமா பார்த்து சுரேஷ் வீட்டு ஜன்னல் வழியா மாலதியோட வீட்டுக்குள்ள புகுந்து அங்கேயே ஒளிஞ்சுக்கிட்டான். மாலதி வீட்டுக்கு திரும்ப வந்தா. அந்த கடவுளோட தயவால எப்பவுமே தீராத மாதிரியான ஒரு மந்திர கிச்சடி எனக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி எனக்கே சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருந்தது. ஆனா இப்போ அடுத்தவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்க முடியுது. அதுவும் இல்லாம இந்த கிச்சடி ரொம்பவே ஆரோக்கியகரமாவும் இருக்கு, ருசியாவும் இருக்கு. சுரேஷ் மாலதியோட எல்லா பேச்சையும் கேட்டுக்கிட்டான். கிச்சடி பத்தி கேட்டதுமே அவனோட மனசுக்குள்ள பேராசை வந்துச்சு. இந்த கிழவி இன்னும் எத்தனை நாளுக்குன்னு உயிரோடு இருக்க போகுது? இந்த மந்திர பானை இவங்க கிட்ட இல்ல, இது என்கிட்ட இருக்க வேண்டியது. ஒருவேளை இந்த பானை என்கிட்ட இருந்துச்சுன்னா வாழ்க்கையில எனக்கு எப்பவுமே எந்த கஷ்டமும் வராது. எங்க வீட்டுல இருக்கிறவங்க சாப்பாட்டுக்கு வாழ்க்கை பூரா எந்த ஒரு கஷ்டமும் படமாட்டாங்க. நானும் சந்தோஷமா என் வாழ்க்கைய வாழலாம். சுரேஷ் அந்த பானைய எப்படியாவது திருடணும்ட்டு ஒரு பிளான போட்டுட்டான். மாலதி தூங்க போனதுமே சுரேஷ் தன்னோட ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடத்துல இருந்து வெளியில வந்து அந்த மந்திர பானைய எடுத்துக்கிட்டான். அப்புறம் அவனோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான். அடுத்த நாள் காலையில மாலதி ஏந்திரிச்சு பார்த்தப்போ, அட, மந்திர கிச்சடிக்கான பானை எங்க போயிடுச்சு? நேத்து நான் இங்கதானே வச்சுட்டு போனேன். அது எங்க போயிடுச்சோ என்னவோ. இப்போ நான் எல்லாருக்கும் எப்படி உதவி செய்ய முடியும்? எனக்கு திரும்ப சாப்பாட்டுக்கு குறை ஏற்பட்டுரும். இன்னொரு பக்கம் சுரேஷ் அந்த மந்திர பானையே பாத்துக்கிட்டு இருந்தான்.
அந்த பானையில கிச்சடி நிறைஞ்சிருந்தது. அவன் ஒரு ஸ்பூனை எடுத்துட்டு வந்தான். ஆனா சுரேஷ் அந்த பானைக்குள்ள ஸ்பூன் வச்சப்போ அந்த ஸ்பூனால எதுவுமே எடுக்க முடியல. கிச்சடி என்னவோ அங்க இருக்குதான், ஆனா அத அவனால எடுக்க முடியல. அட, இது என்ன அதிசயம்! இதிலிருந்து கிச்சடியை என்னால் எடுக்க முடியல. இது ரொம்ப விசித்திரமா இருக்கே. அந்த கிழவிக்கிட்ட இருக்கும்போது இந்த பானை ஒழுங்கா தானே வேலை செஞ்சது. ஆனா என்கிட்ட வந்ததோ இதுக்கு என்ன ஆச்சு? சுரேஷ் திரும்ப திரும்ப அந்த பானையிலிருந்து கிச்சடியை எடுக்க முயற்சி செஞ்சிட்டு இருந்தான். ஆனா அவனால எடுக்கவே முடியல. கடைசியில அவனுக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு. அவன் அந்த பானைய கீழே தூக்கி போட்டுட்டான். கீழே விழுந்ததுமே அந்த பானை சுக்கு நூறா போயிடுச்சு. அந்த கீழே விழுந்த சத்தம் மாலதியோட வீட்டு வரைக்கும் கேட்டது. அட, சுரேஷோட வீட்ல இருந்து இது என்ன சத்தம்? நான் போய் பாக்கறேன். மாலதி தன்னோட வீட்ல இருந்து வெளியில வந்ததுமே அவளோட வீட்டு வெளியில அன்னைக்கு ராத்திரி அவளோட வீட்டுக்கு வந்த அதே சின்ன குழந்தை இருந்தா. அந்த குழந்தையோட உடம்புல காயங்கள் இருந்தது. மாலதி அந்த காயங்களை பார்த்து உடனே அந்த குழந்தைகிட்ட போனா. அட தேவி கண்ணு, உனக்கு என்னம்மா ஆச்சு? உன்னோட நிலைமை ஏன் இப்படி ஆயிடுச்சு? நான் உனக்கு எந்த விதமா உதவி செய்யட்டும்? தேவி மாலதி கிட்ட சுரேஷோட வீட்டை கையால காமிச்சுக்கிட்டு இருந்தா. மாலதி உடனே ஓடி போய் சுரேஷோட வீட்டுக்கு போனா. அங்க பார்த்தா அந்த பானை உடைஞ்சிருந்தது. மாலதிக்கு எல்லா விஷயமும் புரிய வந்தது. அப்புறம் அந்த துண்டுக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவளோட வீட்டுக்கு திரும்ப வந்தா. அதோடவே தேவிய கூட அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. அந்த மந்திர பானைக்கும் அப்புறம் அந்த சின்ன குழந்தை தேவிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு மாலதிக்கு புரிஞ்சிடுச்சு. அவ அந்த பானைய ஒட்ட வைக்க பார்த்துட்டு இருந்தா. அவ கொஞ்சம் கொஞ்சமா எல்லா துண்டுகளையும் சேர்த்து அந்த பானை உடையாத மாதிரி ரொம்ப பலமா ஒட்ட வச்சுட்டா. அப்பதான் தேவியோட காயங்களும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்கிறத மாலதி பார்த்தா. அந்த பொண்ணு முழுசா குணமடைஞ்சதுக்கு அப்புறம், அம்மா நீங்க யாரு? நீங்க கண்டிப்பா சாதாரணமான பொண்ணு கிடையாது. நான் அன்னபூர்ணா அம்பாளோட ஸ்வரூபம். நான் யாரையும் பசியோட தூங்க விட மாட்டேன். நான் அவங்களுக்கு உதவி செய்வேன். அப்புறம் யாரெல்லாம் மனசளவுல நல்லா இருக்காங்களோ அவங்க மேல என்னோட அருள் எப்பவுமே இருக்கும். அதனாலதான் நான் அன்னைக்கு இந்த மந்திர கிச்சடிக்கான பானைய உங்ககிட்ட கொடுத்தேன். நீங்க எப்பவுமே இத ஜாகிரதையா வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க யாருக்கெல்லாம் இந்த பானைய உங்க கையால குடுக்கறீங்களோ அவங்களுக்கு கூட இந்த பானை இதே போல வேலை செய்யும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருமே வெறும் வயித்தோட தூங்காத மாதிரி பாத்துக்கோங்க. இப்படி மாலதி கிட்ட சொல்லிட்டு அந்த குழந்தை மறைஞ்சு போயிட்டா. மாலதி தேவி சொன்னதை எல்லாத்தையும் கவனமா கேட்டுக்கிட்டா. அப்புறம் அந்த குழந்தை மறைஞ்சு போனதுமே அந்த இடத்துல கிச்சடி செய்யறதுக்கான பொருட்கள் இருக்கிறத மாலதி பார்த்தா. மாலதி திரும்ப அந்த பானையில கிச்சடிய சமைச்சா. அப்புறம் அவ கொஞ்சம் கிச்சடிய சாப்பிட்டு பசியால இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தா. இந்த மாதிரி அவ வாழ்க்கை முழுக்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தா. பேராசை நிறைஞ்ச மனசால சுரேஷ் அந்த பானைய திருட பார்த்தான். அதனால அவன் கடைசியில ஏமாற்றம் அடைஞ்சான். சுரேஷ் கூட தான் செஞ்ச தப்ப உணர்ந்து வருத்தப்பட்டான். அப்புறம் அவன் மாலதி கிட்ட உடனே போய் மன்னிப்ப கேட்டுக்கிட்டான். மாலதி அவனை மன்னிச்சுட்டா. மாலதிக்கு இறுதி காலம் வந்தப்போ அவ அந்த பானைய சுரேஷ் கிட்ட ஒப்படைச்சு இனிமே திரும்பி வராத உலகத்துக்கு போயிட்டாங்க. சுரேஷும் மாலதி போலவே அந்த பானைய நல்லபடியா பயன்படுத்தினான். அம்மா கவலைப்படாதீங்க, நான் இப்பவே யாரையாவது உதவிக்கு கூப்பிடுறேன். தீபு, நீ ஒரு 5 நிமிஷம் அம்மா கிட்டே உட்காரு. சரிக்கா, உட்காரேன். சரிதா ஓடிக்கிட்டே பக்கத்துல இருக்கிற விக்ரமோட வீட்டுக்கு போய் சத்தமா கதவை தட்டிட்டு இருந்தா. விக்ரம் அங்கிள், கதவை திறங்க ப்ளீஸ். விக்ரம் அங்கிள், ப்ளீஸ் கதவை திறங்களேன். விக்ரம் அங்கிள். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் விக்ரம் கதவை திறந்தாரு. அங்கிள், அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்களேன். விக்ரம் அப்புறம் சரிதா ஓடிக்கிட்டே சரிதாவோட வீட்டுக்கு போனாங்க. சரிதாவோட அம்மா இன்னமும் மயக்க நிலையில தான் இருந்தாங்க. அப்புறம் அவளோட தம்பி தீபு அழுதுகிட்டே அவங்களோட அம்மாவோட தலைய தடவிக்கிட்டு இருந்தான். விக்ரம் உடனே ஆம்புலன்ஸ கூப்பிட்டான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. அங்க சரிதாவோட அம்மாவை அட்மிட் பண்ணாங்க.
சரிதா ஒரு பெஞ்ச்ல உக்காந்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் அவளுக்கு பக்கத்துல விக்ரம் வந்து உக்காந்து, சரிதா, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? அங்கிள், அம்மாக்கு உடம்பு சரியாகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? டாக்டர் சொன்னாங்க உங்க அம்மாவுக்கு இதயத்துல பிரச்சனை இருக்கா, அவங்களுக்கு இதயத்துல ஆப்ரேஷன் பண்ணணுமா. 1 மாசம் வரைக்கும் அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும். இப்போ நாங்க என்ன பண்றது அங்கிள்? உனக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஆனா ஆப்ரேஷன் ரொம்ப காஸ்ட்லி. அவ்வளோ காசு என்கிட்ட இல்லையே. டாக்டர் இன்னைக்கே காசு கொடுக்கறதுக்கு சொல்றாங்க, இல்லைன்னா அவங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. நாங்க காசு எங்க இருந்து எடுத்துட்டு வருது? சரிதா அப்புறம் விக்ரம் அங்கிளும் சேர்ந்து கூட அவ்வளோ நிறைய காசை ஏற்பாடு செய்ய முடியல. இதனால டாக்டர் சரிதாவோட அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. சரிதாவோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா அடுத்த நாள் அவங்களுக்கு திரும்பவும் ஹார்ட் அட்டாக் வந்ததால அவங்க இறந்து போயிட்டாங்க. சரிதா இப்போ ஒரு அனாதையாயிட்டா. அப்புறம் அவ மேல அவளோட சின்ன தம்பி தீபுவோட பொறுப்பும் வந்துருச்சு. அவ நதிக்கரை கிட்ட உட்காந்து தன்னோட குடும்பத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா. காலமும் நம்மளோட எப்படி விளையாடுது. ஒரு காலத்துல எங்களோடது எவ்வளோ அழகான குடும்பமா இருந்தது. நாங்க சந்தோஷமா இருந்தோம். அப்பா ராத்திரி ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வருவாரு, எங்களுக்காக பொம்மைகளை வாங்கிட்டு வருவாரு. எங்க அம்மாவும் ருசியான உணவுகளை செஞ்சு வச்சிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் நானும் தீபுவும் ரொம்ப சண்டை போட்டுட்டு இருப்போம். அப்போ எங்க அம்மா எங்களை திட்டுவாங்க. நாங்கெல்லாம் சந்தோஷமா சாப்பிட்டு விளையாடிக்கிட்டு வெளியில சுத்த போயிட்டு இருப்போம். நான் தான் எங்க அப்பாவோட செல்லமா இருந்தேன். ஆனா அன்னைக்கு ராத்திரி எங்க அப்பா ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கு அப்புறம் எல்லாமே மாறி போயிடுச்சு. இப்போ எனக்குன்னு தீபுவை தவிர இந்த உலகத்துல யார் இருக்கா? ஆனா நான் தீபுக்காகவாவது தைரியமா இருந்தே ஆகணும். இப்போ எங்க கிட்ட அம்மா அப்பாவோட அந்த வீடு மட்டும்தான் இருக்கு. சரிதா வீட்டுக்கு திரும்ப வந்தா. அங்க பார்த்தா தீபு வீட்டுக்கு வெளியில நின்னு அழுதுகிட்டு இருந்தான். என்னாச்சு தீபு? விக்ரம் அங்கிள் எங்க? உன்ன அவர் தானே பாத்துக்கிட்டு இருந்தது. அப்பதான் விக்ரம் வீட்டுக்குள்ள இருந்து சில பேப்பர்ஸ் எடுத்துட்டு வந்து அத சரிதா கையில கொடுத்தாரு. இந்தா வீட்டோட பத்திரம். இப்போ இந்த வீடு எனக்கு சொந்தம். நீங்க 2 பேரும் இங்க இருக்கவே முடியாது. சீக்கிரமா பொட்டி படிக்க எடுத்துக்கிட்டு இங்கிருந்து கிளம்பி போங்க. சரிதாவால இதை எதையுமே நம்ப முடியல. அவ விக்ரம் அங்கிள நம்பினா. ஆனா அவரு அவங்களோட இந்த நிலைமைய பயன்படுத்திக்கிட்டு சரிதாவோட வீட்டை அவரோட பேருக்கு மாத்திக்கிட்டாரு. இப்போ சரிதாக்கும் தீபுக்கும் வீடு கூட இல்ல. இப்போ அவளுக்கு வேற வழியே இல்ல. அவளால தனியா போராடவும் முடியாது. அவ தீபுவை கூட்டிக்கிட்டு ரோடோரமா உக்காந்துக்கிட்டா. அக்கா, அப்பா அம்மா எங்க போயிட்டாங்க? அவங்க நம்மள கூட்டிட்டு போக ஏன் வர மாட்டேங்கிறாங்க? அவங்க நம்மளுக்கு சாப்பிட ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ கவலைப்படாத தீபு, அப்பா அம்மா எங்கேயும் போல. அவங்க எப்பவுமே நம்ம கூடவே இருந்து நம்மள பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களால நம்ம கிட்ட வர முடியாது, அவ்வளவுதான். ஆனா நான் உன்கிட்டயே இருக்கேன், எப்பவுமே இருப்பேன். இப்போதைக்கு நீ தூங்கிடு. நாளைக்கு உனக்கு நான் கண்டிப்பா சாப்பிட கொடுக்கறேன். சரிதா தீபுவ ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்க வச்சா. அப்புறம் அவ பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ஸ்ல இருந்து சாப்பாட்டை கேட்க போனா. ஹோட்டல்காரங்க எல்லாருமே அவளை துரத்து விட்டுட்டாங்க. அப்புறம் அவ ராம்தாரியோட ஹோட்டலுக்கு வந்தா. அங்கிள், நாங்க 2 நாளா எதுவுமே சாப்பிடல. எங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க ப்ளீஸ் அங்கிள். அட, இவங்க எங்கிருந்து வராங்களே தெரியல. போங்க இங்கிருந்து. உங்களுக்கு இங்க ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு நாங்க கடையை நடத்தல. வந்துட்டாங்க அப்படியே. அப்பதான் இவங்க பேசிக்கிறது எல்லாத்தையும் அந்த ஹோட்டல் ஓனர் ராம்தாரி கேட்டுட்டாரு. அவரு சரிதா கிட்ட வந்து இப்படி கேட்டாரு. என்ன ஆச்சுமா? இவ்வளோ ராத்திரியில இங்க என்ன பண்றீங்க? நானும் என் தம்பியும் 2 நாளா பட்னியா இருக்கோம். எங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்க. சரிம்மா, இப்போவே கொடுக்குறேன். உனக்கு வெக்கமா இல்ல? பட்னியா வந்தவங்கள அப்படியே துரத்துற? போய் சாப்பாடு எடுத்துட்டு வா போ. சொல்லுங்க நீங்க, என்ன ஆச்சு? சரிதா ராம்தாரி கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னா. சரிதாவோட கதையை கேட்டு ராம்தாரி சரிதா மேல இறக்கப்பட்டு இப்படி சொன்னாரு. சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ண முடியுமா? நானே காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். எங்க அம்மா எனக்கு சோலே குல்ச்சே செய்யறது நல்லா சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் அதையே செஞ்சு அதை வித்து காசை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்கிட்ட அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு காசே இல்ல. நீங்க மட்டும் எனக்கு இந்த விஷயத்துல உதவி செஞ்சா நான் உங்களோட உதவிய என்னோட வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன். ராம்தாரி சரிதாக்கு கொஞ்சம் காசு எடுத்துட்டு வந்து கொடுத்து இப்படி சொன்னாரு. நீ ரொம்ப தைரியமான பொண்ணுமா. உன்னோட வாழ்க்கையில நீ தோத்து போகவே மாட்ட. அப்பா அம்மா கூட இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட உங்களை ஏமாத்தினாலும் நீங்க உங்களுக்காக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பேன். நான் இதை எல்லாத்தையும் என்னோட தம்பி தீபுக்காக பண்ணிட்டு இருக்கேன்.
ஒருவேளை அவன் மட்டும் இல்லனா நான் எப்பவோ தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன். அங்கிள், நான் உங்ககிட்ட இருந்து இன்னொரு விஷயத்த கேட்க நினைக்கிறேன். ஆ சொல்லுங்க. நான் உங்க ஹோட்டலுக்கு வெளியில ஒரு பழைய சைக்கிள் இருக்கிறத பார்த்தேன். நான் அந்த சைக்கிளை எடுத்துட்டு போலாமா? நான் அந்த சைக்கிள் மேலதான் சோலே குல்ச்சே பிசினஸ் செய்யலான் இருக்கேன். சரி, அதை ரிப்பேர் பண்ணி நான் நாளைக்கு கொடுத்துட்றேன். இப்படி ராம்தாரியோட உதவியால சரிதா சோலே குல்ச்சேவை செய்ய ஆரம்பிச்சா. அப்புறம் அத சைக்கிள்ல வச்சு வித்துக்கிட்டு இருந்தா. அவ தன்னோட சோலே குல்ச்சேயோட பேரு ராம்தாரி சோலே குல்ச்சேன்னு வச்சா. அவளோட சோலே குல்ச்சே ரொம்பவே ருசியா இருந்தது. அப்புறம் அந்த சோலே குல்ச்சேவை சாப்பிடுறதுக்காக சரிதாவை வீட்டுக்கு கூப்பிட்டு இருப்பாங்க. ராம்தாரி சரிதாவோட இந்த முன்னேற்றத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவரு சரிதாவை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டாரு. சரிதா ராம்தாரிய அவளோட பெரிய அண்ணன் மாதிரி மதிச்சா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவரு கொடுத்த கடனையும் அடைச்சிட்டா. சரிதா அவளோட சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி அவளோட தம்பி தீபுவை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விட்டா. அவனை நல்லா படிக்க வச்சா. சரிதா இப்படியே 28 வருஷம் சைக்கிள்ல சோலே குல்ச்சேய வித்தா. அப்புறம் அவளோட தம்பி தீபு நல்லா படிச்சு ஒரு பெரிய ஆபீசர் ஆயிட்டான். தீபு சரிதாவை தன்னோட அம்மா மாதிரி பாத்துக்கிட்டான். அப்புறம் அவனோட வெற்றிக்கான புகழ எல்லாத்தையும் சரிதாக்கே கொடுத்தான். தீபு ஆபீசர் ஆனதுக்கு அப்புறமா கூட சரிதா சோலே குல்ச்சே விக்கிறத நிறுத்தவே இல்ல. ஏன்னா இதாலதான் அவ இப்போ தன்னோட சொந்த கால நின்னுட்டு இருக்கா. அவ அந்த ஊர் முழுக்க ராம்தாரி சோலே குல்ச்சேய வித்து ரொம்பவே பிரபலமாயிட்டா. அது மட்டுமே இல்லாம சரிதாவோட சோலே குல்ச்சேய வாங்கி சாப்பிடுறதுக்காக பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் கூட வந்துட்டு இருந்தாங்க.